கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய் பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய் பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அழுதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடுமா? தெளிவாக கேட்குறார் பாபா. அழுதால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அப்போ நான் என்ன பண்ணுறது பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையோடு இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்பிக்கையோடு இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். அப்புறம் எதுக்கு நம்ம அழுவணும்? அழுவ வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சகோதரி அகிலா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். இன்று நிறைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் ஒரு எய்மோடு இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன சுணக்கம் வந்த உடனே அவர்கள் கதறுகிறார்கள். ரொம்ப வேறு மாதிரி முடிவுக்கெல்லாம் போயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ அதையும் மீறி நீ வெளியில் வர முடியும், உன்னால் நான் இருக்கிறேன், உன்னை நான் கரையேற்றுகிறேன் பாபா அமக்களப்படுத்தி இருக்கிறார். ஒரு சகோதரியின் மகளுக்கு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துருக்கிறார். அந்த சகோதரியின் மகள் கவிப்பிரியான் பேர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்து குஜராத்தை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு 13 வயதிலிருந்து ஒரு பிரச்சனை. இன்றைக்கி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அத்துணை பெண் சகோதரிகளும் அவங்களுடைய மகள்களும் பேத்திகளும் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸால் நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை அனுபவித்து வருகிறோம். உண்மை, சத்தியம். ஏன்னா நானும் 2 பெண் குழந்தைகள் வச்சுருக்கேன், எனக்கும் தெரியும் அதோட பிரச்சனை என்னன்றது. பாபா இன்று அற்புதமாக வழிகாட்டுகிறார் நாம் அத்துணை பேருக்கும். அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி பிரியா அவர்கள் ராஜாராமா நமோ நமக ரோக நிவாரண மந்திரம், அந்த மந்திரம் சொல்லி கணவர் காப்பாற்றப்பட்டார் சகோதரிக்கு. அந்த அற்புதம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இங்கு தாய்க்கு ஒரு பிரச்சனை, சகோதரி மீண்டும் கையில் எடுத்தது அந்த ராஜாராமா நமோ நமக. அந்த மந்திரத்தை சொன்னார்கள். என்ன நடந்தது, பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார், அதை தரிசனம் செய்திருக்கிறோம். அப்புறம் சகோதரிக்கு இன்னொரு அற்புதம், சொந்த வீடு வேண்டும் பாபாவிடம்தான் கேட்கிறார்கள். பாபா அற்புதமாக வழிகாட்டுகிறார். சகோதரிக்கு சொந்த வீடு கிடைக்கிறது. கிரகப்பிரவேசத்திற்கு முதல் ஆளாக வந்து ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு என்ன அற்புதங்க. அதாவது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். நாம் ஒரு கேள்வியை சாய்நாதரிடம் கேட்கும்போது நமக்கு ஒரு உணர்வை தருவார். பாபா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கும்போது செய்யுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும், செய்யாதேன்னு ஒரு உணர்வு வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்குறீங்களா? இது மனித மனம் தானே அந்த கேள்வி கேட்கும். சகோதரியும் கேட்டார்கள். பாபா அதற்கும் வழிகாட்டினார். நான் தான் அந்த உணர்வு அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார். சகோதரியின் குரல்லையே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க சகோதரி. அதற்காக அவங்க குரல்லையே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து பாபா கொடுக்கின்ற பிரமாதமான அருள் வாக்கு, அழுதால் எல்லாம் சரியாகி விடுமா? பிரமாதமாக கேட்குறார். நம்மளை தான் கொஸ்டின் கேட்குறாரு. அழுதால் எல்லாம் சரியாகி விடுமா? நம்பிக்கையோடு இரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அந்த சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு ஒரு அற்புதமாக வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். முக்கியமான 2 விஷயம் சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஒன்று, இப்போ நம்ம ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? நிறைய சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஷார்ட்ஸை மறக்காமல் பாருங்கள். அற்புதமாக கேள்விகள், அற்புதமான பதில்கள், சாய்நாதரின் அற்புதமான பதில்கள், அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அதன்படி நடக்க வேண்டும். சச்சரிதம் எப்படி படிக்க வேண்டும், சப்தாகம் எப்படி செய்ய வேண்டும், ஸ்தவனமஞ்சரி எப்படி படிக்க வேண்டும், பாபாவுக்கு படைக்கும் பிரசாதங்களை நாம் உட்கொள்ளலாமா இல்லை யாருக்காக கொடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அத்துணை கேள்விகளுக்கும் சாய்நாதர் பதில் கொடுத்திருக்கிறார். சச்சரிதத்தின் மூலமாக, ஸ்தவனமஞ்சரியின் மூலமாக, சாய் ஞானேஸ்வரின் மூலமாக பாபா அற்புதமாக அந்த பதில்களை கொடுத்திருக்கிறார். அந்த பதில்களை நாம் தரிசனம் செய்ய வேண்டும்.
ஷார்ட்ஸுக்கு உங்களோட ஆதரவு வேண்டும். அடுத்து சச்சரிதம். நம்ம சேனலில் இது வரைக்கும் இந்த வாரத்தோடு சேர்த்து, அதாவது நாளன்னைக்கு வரும் இல்லைங்களா எபிசோடு, அந்த எபிசோடோட சேர்த்து 20 எபிசோடு போட்டோம். சச்சரிதம் 20 அத்தியாயங்கள் ஒளிபரப்பாகி இருக்கிறது. எல்லாரும் தரிசனம் பண்ணணும், எல்லாரும் கேட்க வேண்டும். அழகாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அற்புதமாக என் கூடயே சேர்ந்து படிக்கலாம். நீங்களும் அற்புதமாக அந்த சச்சரிதத்தையும் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சகோதரி அகிலா அவர்களுக்கு. நான் கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தபோது சகோதரியை சந்தித்தேன். அப்போ சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நான் என்ன பண்ணட்டுன்னு கேட்டாங்க. அம்மா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஸ்லோகத்தை தினமும் எழுதுங்கள். எல்லா விதத்திலையும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சர்வ ரோகங்களையும் சர்வ தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரம்னு சகோதரி ரெகுலராக எழுதிட்டு வராங்க. அடுத்த சகோதரி இன்னும் ஒருபடி மேலே போய் சச்சரிதமில் வரா மாதிரி ஒரு பொருளை ட்ராப் பண்ணிட்டுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக செய்யலாமா என்ன? டீ ரொம்ப பிடிக்குமா? சகோதரி அந்த டீயை விட்டு விட்டார்கள் மகளுக்காக. மகள் நீட் எழுதுனாங்க. ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அந்த ஊர்லேயே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அப்படி யாருன்னு கேட்டாங்க, கவிப்பிரியா எல்லாருமே சொல்லுவாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீட்டில் தவறி விட்டார்கள். ஆனால் எந்த சுணக்கமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அம்மா அப்பாட்ட சொன்னாங்க, நான் ஃபாரின் போய் படிக்கிறேன், ஃபிலிப்பைன்ஸில் டாக்டர் ஆஃப் மெடிசன் இருக்குது, நான் படிக்கிறேன், என்னை படிக்க வைங்க. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள். இங்கே தோற்றுவிட்டால் என்ன பெரிய விஷயமா? அதெல்லாம் கிடையாது. இந்த வெற்றி தோல்வியெல்லாம் வேறு. மருத்துவம் படிக்க வேண்டும்ங்கிறதா லட்சியம் இல்லையா? அதை எங்கு வேணாலும் நிறைவேற்றி கொள்ளலாம். சாய்நாதர் அதுதான் சொல்கிறார். ஒரு லட்சியத்தை நோக்கி செல்லும்போது அங்கே ஒரு சுணக்கம் ஏற்பட்டால் யாரும் கவலைப்படாதீர்கள், அதையும் தாண்டி செல்ல வேண்டும். அங்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது உங்களுக்குன்னு பாபா சொல்லுவார். பாருங்கள் சகோதரிக்கு என்ன கிடச்சது, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் அளவிற்கு அந்த சகோதரியின் மகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார். என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரியின் மகள் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அற்புதமாக மெடிசன் முடித்தாச்சு. இப்போது கான்வெகேஷன் ஃபுல் ஹால் அப்படி ரொம்ப வழியுது அங்கே கூட்டம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டவுடனே என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. ஏதோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு குட்டி பாப்பா போய் அங்கே பிரமாதமாக படித்து அந்த அவார்டை வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கும் கொடுத்தார். என்ன ஒரு பிரமாதமான விஷயங்க. 87% மார்க்கு டாக்டர் ஆஃப் மெடிசனில் ஒரு அற்புதமாக அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 24 பேட்ச் படித்து பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த 24 பேட்சில் ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட் அந்த அவார்டு வாங்குகிறாங்க. சகோதரியின் மகள் கவிப்பிரியா அவர்கள். இப்போ நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, யாரெல்லாம் வாழ்த்துன்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்டில் அந்த குழந்தைய வாழ்த்துங்க. Cum laude is awarded to Kavipriya Dev Sibarishwari Kumar with a general weighted average of 87.09%. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. எப்படி ஒரு கூட்டம், ஆர்வரிப்பு, எப்படி சகோதரியின் மகளுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் சாய்நாதரிடமிருந்து. சகோதரி அதான் சொல்கிறாங்க, அண்ணா இங்கே படிச்சிருந்தா கூட இதெல்லாம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னா. ஃபிலிப்பைன்ஸில் ஒரு மிகப்பெரிய அவார்டு அது. அந்த அவார்டை என் மகள் பெற்றாள். அதற்கு காரணம் எங்கள் அப்பா சாயப்பா. சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒன்று போய்விட்டதுன்னு எதுக்குமே கதறக்கூடாது. அழுதால் மட்டும் போதுமா? அழுதால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? பாபா கேட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா? நம்பிக்கையோடு காத்திரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். சகோதரியின் மகளுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணார் பாருங்கள். அமக்களப்படுத்திட்டார் சாய்நாதர். இது சகோதரியின் மகள் மூலமாக நம்ம அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுக்கிறார் சாய்நாதர். இங்கே ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு கவலைப்படாத, உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது.
இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி உனக்கு இருக்கிறதுங்கிறத சகோதரியின் மகள் மூலமாக நமக்கு நிரூபித்திருக்கிறார். கவிப்பிரயாக் நம்ம கோபுரம் டிவியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி அடுத்த அற்புதத்துக்குள்ளே போகிறோம். பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதமும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு சாய்நாதர் என்று விடை கொடுத்துருக்கிறார். நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசும்போது இது சொல்லாமா வேண்டாமா என்ன அப்படின்னு தயங்குவாங்க. நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், எனக்கு கூட 2 பெண் குழந்தைகள் இருக்குது, எனக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தெரியும். நான் சொன்னதுனால இன்றைக்கி அத்தனை சகோதரிகளும் டைரெக்டாக என்கிட்ட பேசுகிறீங்க. அண்ணா எங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, என் குழந்தைகளுக்கு இருக்குது, என் பேத்திக்கு இருக்குது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பேசுகிறீங்க. நான் அத்துணை பேருக்கும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபாவின் விளக்கு பூஜைகள் செய்யுங்கள். மருத்துவர்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் ஓகே, அதெல்லாம் எடுங்க, அதெல்லாம் விடவே கூடாது, அதெல்லாம் ரெகுலராக சாப்பிடுங்க. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரோட ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. அந்த விளக்கு பூஜைகளை நம்பிக்கையோடு செய்யுங்கள். அதோடு கூட சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுங்கள். அப்படி அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஓம் சாய்ராம் எழுதுங்க. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். இங்கு சகோதரிக்கு எப்படி அமர்க்கலப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். சகோதரிக்கு 13 வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கான். 13 இயர்ஸ்லேருந்து நான் இந்த பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன்னா, எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் பிறந்தார்கள். அது வரைக்கும் இன்னமும் பிரச்சனை. எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருந்தோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. பாருங்கள் பாபா எப்படி அமர்க்கலப்படுத்துகிறார் பாருங்கள். அந்த கெஸ்ட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி நாங்கள் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டோமா அவங்க வீட்டில், என்ன தாராளமாக பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. வியாழக்கிழமை அற்புதமாக பூஜை முடியுது. சகோதரி அழைக்கிறார்கள், வாங்க இப்படி வாங்க நில்லுங்க, நான் பாபாவோட பிரசாதம் தரேன், சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களை விட்டு போய்விடும். பாருங்கள் பாபா தெளிவாக சொல்ல வைக்கிறார். சகோதரி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. சகோதரி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால் சகோதரிக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைத்தது. அதனால தான் நான் எல்லா எபிசோட்லேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம், பிரசாதங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். எல்லா விளக்கு பூஜை முடிஞ்சோடனே பிரசாதம் உண்டு நம்ம வீட்டில் இல்லையா. நான் ஒரு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், இல்லை ஒரு பிஸ்கட் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த பழத்தையோ பிஸ்கட்டையோ அந்த பேரிச்சம்பழத்தையோ நாம் சாப்பிட வேண்டும். அந்த பிரசாதத்துக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்ருங்க. வாங்க இப்போ சகோதரின் அற்புதத்துக்குள்ளே போவோம். சகோதரி இந்த பிரசாதத்தை சாப்பிட்டாங்களா, சகோதரிக்கு அப்போ பாபா மேலே ஒரு பெரிய புரிதல் இல்லை. பாபா பூஜை பண்ணாங்க, பிரசாதம் கொடுத்தாங்க, அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் சகோதரி யூடியூப் பார்க்குற வழக்கம் இருந்தது. யூடியூப் பார்த்தா இந்த பாபாவின் நிகழ்ச்சிகளாக பாப்பாப்பாய் வருது ஒன்றொன்னா. சகோதரி ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது இது, நம்ம இவர் நிகழ்ச்சி பார்த்ததே இல்லையே, என்ன ஒரு நிகழ்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கேன், எதுக்கும் பார்த்து வைப்போன்னு பார்த்து வைக்கிறாங்க. ஒரு பூஜையாக வருது, அதில் விளக்கு பூஜைகள் வருது, 9 வார வழிபாடு வருது, எல்லாம் வருது. சகோதரிக்கு ஒரு பக்கம் இந்த பிரச்சனை டார்ச்சர், பயங்கரமான இந்த இர்ரெகுலர் பீரியட் டார்ச்சர். சகோதரிக்கு ஒரு நினைவு வருது, இத்தனை பேர் சொல்கிறாங்களே இந்த பூஜைகள் செய்தால் சரியாகும்னு சொல்கிறாங்களே, நம்ம செய்தால் என்ன. பாபா எப்படி உணர்த்துறாரு பாருங்கள் அழகாக. சகோதரி அந்த 9 வார வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க. விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு அதை எடுத்துக்கிட்டாங்க. அண்ணா நான் இன்றைக்கி பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன், ஒரு வியாழக்கிழமையும். நான் பாபாட்ட போய் நின்னேன், பாபா இந்த மாதிரி நான் 9 வார வழிபாடு செய்ய போகிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்கள் பாபான்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன்னா. நான் இந்த 9 வாரத்தில் 5 வியாழக்கிழமைகள் கடப்பதற்கு எனக்கு 2.5 மாதங்கள் ஆச்சு. சகோதரி சொல்கிறாங்க, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்னை பாடாப்படுத்துது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. என்னடா அது, நம்ம செய்யலாமா வேண்டாமா, இல்லை விடக்கூடாது, நம்ம செய்வோம். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இது செய்தால் நன்மை உண்டுன்னு சொல்கிறாங்க, நம்ம செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மாதங்கள் முடிந்தது. 5 வியாழக்கிழமை தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 வியாழக்கிழமையில் பண்ணணும். மீண்டும் சாய்நாதர் பிரார்த்தனை, சாய் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கடந்து போச்சு. 4 வியாழக்கிழமை எந்த தடையுமே இல்லைண்ணா, நான் பாட்டு கடன்னு முடிச்சிட்டேன். எனக்கு அந்த 4 வியாழக்கிழமை முடிஞ்சப்பறம் தான் யோசிக்கிறேன், நமக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருந்தது, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறேன்னா வரவே இல்லைண்ணா. எனக்கு அப்புறம் இது நடக்கும்போது என் குழந்தைங்களுக்கு 5 வயது 3 வயது அப்படி இருந்தார்கள். இன்றைக்கி அவங்களாம் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கண்ணா. இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு கிடையாது. அதுதான் சாய்நாதர். நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவர் வராருன்னு நான் சொல்லுவேன் இல்லையா. சாய்நாதர் வந்தாலே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிறார், அதான் அர்த்தம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. அதனால் சாய்நாதர் வந்தால் அப்படி பிரமாதமாக வரவேற்று அவரை உபசரியுங்கள். அவர் என்ன கேட்குறாரு, அவர் சாயின்னு கூப்பிடுங்கிறாரு இல்லையா. முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றுங்கள், ஒரு விளக்கு ஏகமுக தீபம் ஏற்றுங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். சாய்நாதர் அப்படி தானே எளிமையான பரிகாரங்கள் தானே சொல்லியிருக்கார். அது எல்லாத்தையுமே நம்ம செய்யலாமே, அற்புதமாக செய்யலாமே.
சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கட்டினார் சாய்நாதர். இதன் மூலம் நம்ம அத்துணை பேருக்கும் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். விரதங்கள் இல்லாத 9 வார வழிபாடு செய்யுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு வருங்கிறது தான் சாய்நாதருடைய அருள் வாக்கு இல்லையா? பிரமாதமாக இன்றைக்கி நமக்கு உணர்த்தியிருக்கார். நம்மெல்லாம் செய்வோம். சகோதரி இதன் பிறகு கடந்த 1 வருடமாக எனக்கு கோபுரம் டிவி ரொம்ப பரிச்சயமாயிடுச்சுன்னா, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றாக ஆனது கோபுரம் டிவி. நான் உங்கள் நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லா மந்திரங்களும் எனக்கு மனப்பாடம். அதுலேயும் இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஃபுல் மனப்பாடம் தான் எனக்கு. என் குழந்தைகளுக்காக நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். குழந்தைகள் நல்லா தான் படிப்பாங்க, இருந்தாலும் அவங்க ஞாபக சக்தியோடு பிரமாதமாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த மந்திரத்தை. சமீபத்தில் என் பெரிய மகளுக்கு மேக்ஸ் எக்ஸாம். அவளுக்கு மேக்ஸ்னால் கொஞ்சம் பயம். நேராக என்கிட்ட தான் வந்தா, அம்மா தாத்தாட்ட வேண்டிக்கிறீங்களா, எனக்கு இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் 1.5 மணி நேரம் இருக்குமா, ரிசல்ட் மத்தியானமே கொடுத்துருவாங்க, நீங்கள் வேண்டிக்கிங்கம்மா. நீ கவலைப்படாமல் போ, நீ அங்கே எக்ஸாம் எழுதுகிற 1.5 மணி நேரமாக அம்மா இங்கே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுவேன், உனக்கு பாபாவின் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி தான் நான் அனுப்பிச்சேன். நான் குழந்தை எக்ஸாம் போயிட்டா, அவள் சொன்ன டயத்தில் கரெக்டாக அந்த 1.5 hours உட்காந்து ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் எழுதி முடிச்சுட்டு கொண்டு போய் பாபாவோட பாதங்களில் அந்த நோட் புக்கை வச்சுட்டு யூடியூப் ஸ்க்ரால் பண்ணுறேன். நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சி தான் ஒன்று வருது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கின்ற அற்புதம், ஒரு சகோதரி அவருடைய மகனுக்காக ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுனாங்க, 95% மார்க் எடுத்தான்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எனக்கு பாபா ரிசல்ட் கொடுத்துட்டார். எனக்கு மிகப்பெரிய தைரியம் வந்துருச்சு. மாலை குழந்தை வந்தாள், வரும்போதே துள்ளி குதிச்சுட்டு தான் ஓடி வரா. அம்மா பிரமாதமா, மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததுமா, டீச்சர் திருத்தி உடனே பேப்பர் கொடுத்துட்டாங்க, எனக்கு 95% மார்க் கிடச்சிது குழந்தை சொல்கிறா. அதை மத்தியானமே காமிச்சிட்டாரா பாபா? அதுதான் சாய்நாதர் இல்லையா? நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது சாய்நாதர் மாதிரி நமக்கு அருளாசிகள் வழங்குவதற்கு தெய்வம் வேறு யாருமே கிடையாது. அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது நம்மை அருமையாக வழி நடத்துவார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். பாருங்கள், அப்படி தான் சென்னையை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். இந்த ராஜா ராமா நமோ நமக ஸ்லோகம் சகோதரியின் கணவரை காப்பாற்றி கொடுத்தது. அப்படி ஒரு அற்புதம் நம்ம சொல்லியிருக்கோம். சகோதரின் கணவருக்கு திடீர்னு பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாங்க. நான் வழி எங்கும் ராஜா ராமா நமோ நமக தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. சிம்பிள் ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்தான் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க சகோதரி. கணவர் காப்பாற்றப்பட்டார். இப்போ மீண்டும் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் சாய்நாதர். அம்மா கீழே விழுந்து பிளேட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க டாக்டர்ஸ். சகோதரி ஆப்ரேஷன் நடந்த 3 மணி நேரமாக நான் வெளியில் உட்காந்து அந்த ஸ்லோகம் தான் எழுதிட்டு இருந்தேன். நான் 108லாம் இல்லை, நான் எவ்வளோ நேரம் எழுதுனேனே தெரியாது. அந்த ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எழுதணும், நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் அற்புதமாக தாயை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சாய்நாதர். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தோடு பாபா நிப்பாட்டல, நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன் இல்லையா, சகோதரி பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்தார்கள். பாபா எப்படி ஆசீர்வாதம் பண்ணார். சகோதரிக்கு சொந்த வீடு வேண்டும். சகோதரிக்கு மட்டும் இல்லை, நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும், சொந்த வீடு வேண்டும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. பாபாவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் அத்துணை பேருக்கும் உண்டு. சகோதரி நேராக பாபாட்ட தான் போனாங்க. அன்றைக்கி தீபாவளி. பாபாட்ட வணங்கும்போது, பாபா நாளைக்கு வியாழக்கிழமை, நாளையிலிருந்து 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன். அடுத்த தீபாவளி நான் சொந்த வீட்டில் தான் கொண்டாடணும். உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். அதோடு மட்டும் இல்லை, கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் வரணும். நீங்கள் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் எந்த ஃபார்மில் வேணால் வாங்க, நீங்கள் வரணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிறாங்க. இப்படி உரிமையாக வேண்டிக் கொள்ளும்போது அது பிரமாதமாக பலன் கொடுக்கிறது இல்லையா? பாபா நீங்கள் செய்வீங்களா? பாபா செய்வீங்களாலாம் கிடையாது, நீங்கள் செய்வீங்க, அவ்வளோதான். அதுதான் அங்கே கான்செப்டே. பாபாவோட வழிபாட்டு ரகசியமே அதான். நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க பாபா, நீங்கள் செய்யுங்க பாபா அப்படின்ட்டா பிரமாதமாக செஞ்சிடுறாரு. பாருங்கள் சகோதரிக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள். சகோதரி பிரமாதமாக ஆரம்பித்தாங்க. 9 வியாழக்கிழமைகள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை. அற்புதமாக வீடு வேண்டும் பாபா, அதற்காகத்தான் பூஜைகள் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி கரெக்டாக ஒரு 5 வியாழக்கிழமை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஜனவரி மாதம் வீடு வேலை ஆரம்பித்தாச்சு.
சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தொடர்ந்து அந்த 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க. பாபாவோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்கள். சகோதரியோட எல்லா நிகழ்வுகளும் பிரம்ம முகூர்த்தத்திலே நடக்குமோ. காலையில் பூஜை போடுறாங்க மலையில், அந்த மனை பூஜை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில். அப்படி வாசக்கால் வைக்கிறாங்க, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில். இப்படி எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் சாய்நாதர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. சகோதரி நன்றி சொல்லிக்கிட்டே வராங்க. வீடு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. கிரகப்பிரவேசம் டைம் பார்க்குறாங்க, அதுவும் பிரம்ம முகூர்த்தம். அந்த ஐயர் சொல்கிறாரு, அற்புதமான பிரம்ம முகூர்த்தம், அப்போ நம்ம கிரகப்பிரவேசத்தை பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா பாபா எல்லாத்தையும் அப்படி பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. டேட்டு பார்த்தா நவம்பர் 23. சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வியாழக்கிழமையில் வருது. பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபா, எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பாபா, நான் கிரகப்பிரவேசம்லாம் அருமையாக நான் உங்கள் ஆசீர்வாதத்தோடு முடிச்சிடுவேன். நீங்கள் வரணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்குள்ளே வரணும். நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்கள் எந்த ஃபார்மில் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வரணும். சகோதரி தெளிவாக சொல்லிட்டாங்க. காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. அற்புதமாக கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு. விடிந்தவுடன் நண்பர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பில்டிங் கட்டி கொடுத்த மேஸ்திரி, வீடு கட்டி கொடுத்த மேஸ்திரி அப்படி மனைவியோடு வர்றார். மனைவி தீவிரமான பாபாவின் பக்தரான். வர்றாங்க 2 பேரும். வந்து, பிரியாம்மா உங்களுக்கு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், ஒரு அற்புதமான மாபெரும் சக்தியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், வாங்கி உங்கள் பூஜை ரூமில் வைங்க நான் உங்கள் மனைவி சொல்கிறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அந்த படத்தை வாங்கிடுறேன்னா சகோதரி தெரிஞ்சு போச்சு, யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி எடுத்தாங்க. அப்படி பிரித்தா இப்போ நீ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், பிரமாதமான சாய்நாதர். சகோதரி ஆசைப்பட்ட மாதிரியே முதல் கிஃப்ட்டு சகோதரிக்கு வந்தது சாய்நாதர். ஆனால் அற்புதமாக சாமி ரூமில் வச்சேன்னா. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்தார். சகோதரி நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்களா தெரியாமல் வச்சிங்களான்னு தெரியாது, நவம்பர் 23 சத்ய சாய்பாபாவோட பர்த்டே. கரெக்டாக பாருங்கள் உங்கள் வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போது டபுள் ஜாக்பாட் அடிச்சிட்டாங்க சகோதரி. பாபாவும் வந்துட்டார். சத்ய சாய்பாபா பிறந்தநாள் அன்றைக்கி கிரகப்பிரவேசம் முடிச்சாச்சு. சகோதரி, அண்ணா இந்த அற்புதத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யும்போது, நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது, உரிமையாக அவரிடம் கேட்கும்போது நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிகிறார் சாய்நாதர். சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லையா. இப்படி பிரமாதமான 3 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் அடுத்து நமக்கு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கொடுக்கிறார். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரு உணர்வு வருகிறதே, அது நீங்கள் கொடுப்பது தானா? நம்ம எல்லோரும் அந்த கொஸ்டின் கேட்குறோமா? அதற்கு ஒரு அற்புதமாக பதில் வைத்திருக்கிறார் சாய்நாதர். ஆஸ்திரேலியாவிலேருந்து சகோதரி திவ்யா அவர்கள் பேசினாங்க. அம்மா உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு, உங்கள் வாய்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கம்மா, நான் உங்கள் வாய்ஸ்லேயே இந்த அற்புதத்தை போடுறேன்னு சொன்னேன். சகோதரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருப்பதனால் துனி பூஜையின் தரிசனத்திற்கு பிறகு அந்த சகோதரியின் அற்புதத்தை இந்த சகோதரியின் குரல்லே நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பிரமாதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். சுக்லாம்பிரதனம் விஷ்ணும் சதிவரணம் சர்வஜம் பிரசன்னவதனம் தியாஜேது சர்வகுணபடாந்தே புரோதே ஏவம் குண சகலவிடேதனாம் திருட்டாதாமஸ்யாமர்தமானாதாः கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேம தைரிய வித்யோதய ஆயுள் ஆரோக்கிய சட்யானாம் அபிவர்தீர்த்தமரோக திடகாந்திரகாஷ்டியர்த்தம் தனதான்ய சக்ஷந்தான சகல சௌபாட்டிகார்த்தியர்த்தம் தேகாரோக்கியதா மனசந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்தியர்த்தம் ஞான சாய்நாத பிரசாதாத் கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் கர்ம வியாதி நிவர்த்தி பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் சகல தோஷ நிவாரண பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத குரு பரிபூர்ண அனுகிரக பிரசாதாத் வியாபார உத்யோக தொழில் துவாரே அநேக கோடி லாபகர பிராப்தியர்த்தம் சாய்நாத குருவே நமோ நமக. பாதாரவிந்ததோகோ சதானா மத்திய கிரிஷ்யமஹ. ஓம் சிரடிவாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த ஸ்வரூப சாய்நாத குருவே நமோ நமஹ. சதானிம்ப விருக்ஷத்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ராவினம் திக்தமப்ய பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். ஓம்காம் சாயிநாதாய நமகாவும் லக்ஷ்மீ நாராயணாய நமகாவும் கிருஷ்ண ராம சிவமாருத்யாதி ரூபாய நமகாவும் தேச சாயினே நமகாவும் கோதாவரி தட
சிரடிவாதினே நமகாவும் பக்தகிருதாலதாத் நமகாவும் சர்வகிருத்வாதினே நமகாவும் பூதாவாசாத் நமகாவும் பூத பவிஷ்யத் பவர்ஜிதாத் நமகாவும் காலாதீதாத் நமகாவும் காலாத் நமகாவும் காலகாலாத் நமகாவும் காலதிருப்பதமனாத் நமகாவும் மிருத்யுஞ்சயாத் நமகாவும் அமர்த்தியாஜ நமகாவும் மர்த்தியாமயப்பிரதாத் நமகாவும் ஜீவாதாராஜ நமகாவும் சர்வாதாராஜ நமகாவும் பக்தாவன சமர்த்தாத் நமகாவும் பக்தாவன பிரதிங்காத நமகாவும் அன்னவஸ்திரதாத நமகாவும் ஆரோக்கிய க்ஷேமதாத நமகாவும் தன மாங்கல்ய பிரதாத நமகாவும் ருத்தி சித்திதாத நமகாவும் புத்திரமித்திர கலத்திரவந்துதாத நமகாவும் யோகீஷ மகாத நமகாவும் ஆவத் பந்தவாத நமகாவும் மார்க்கபந்தவே நமகாவும் புக்தி முக்தி ஸ்வர்கா போர்கதாத நமகாவும் பிரியாத நமகாவும் பிரீதி வர்தனாத நமகாவும் அந்தர்யாமினி நமகாவும் சச்சிதாத்மே நமகாவும் அனந்தாத நமகாவும் ஆனந்தாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் பரபிரம்மணே நமகாவும் பரமாத்மே நமகாவும் பரமசுகதாத நமகாவும் பரமேஸ்வராத நமகாவும் ஞான ஸ்வரூபினே நமகாவும் ஜெகதபித்ரே நமகாவும் பக்தானாம் மாத்ருதாத்ரு பிதாமகாத நமகாவும் பக்தபயப்பிரதாத நமகாவும் பக்த பராதிநாத நமகாவும் பக்த அனுகிரக காதராத நமகாவும் சரணாகத வஸ்திராத நமகாவும் பக்தி சக்தி பிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகாவும் பிரேம பிரதாத நமகாதம் சய ஹிருதய துர்பல்யே பாபகர்ம வாசனாட்சேகராத நமகாவும் ஹிருதய கிரந்திபேதகாத நமகா கர்மத்வந்திரே நமகாவும் அற்புதானந்தஜிரியாத நமஹ பிரபன்னார்த்திகராத நமஹ சம்சார சர்வதுக்கட்சேகராத நமகாவும் சர்வவித்ருதுமுகாத நமகாவும் சர்வாந்தர் பகிசிதாத நமகாவும் சர்வமங்கலகராத நமகாவும் சர்வாபீஷ்டபலப்பிரதாத நமகாவும் சமரச சன்மார்க்க ஸ்தாபனாத நமகாவும் சமர்த்த சச்சிதானந்த சத்குரு சாயிநாத குருவே நமோ நமः அநேக கோடி பிரார்த்தனாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகபிவந்தனா மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் தனம் தானியம் வசம் பகுபத்ரலாபம் சதசம்மஸ்தரம் தீர்க்கமாது ஞானசாயிநாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பல சித்திரஸ்து. ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த குறைகளும் இல்லாமல் சேமமாக இருக்கணும். அவருடைய பிரார்த்தனைகள்லாம் பரிபூர்ணமாக நிறைவேணும். கோபுரம் டிவியின் ரசிகர்கள், பக்தர்கள், ஸ்ரீலங்காவுடைய பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க ஒரு பரிபூர்ணமாக ஒரு குருவாரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிரடிவா சாய் உத்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரஜோதி. சாய்நாத் மகாராஜ் கி ஈசானதுரைத்யானாமீஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே சதா சிவோம். சிரடிவாசாத் வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். சச்சிதானந்த ஸ்வரூப சாய்நாத குருவே நமக. கல்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. ஞான சாய்நாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம். அற்புதமான துணி பூஜையின் தரிசனம். ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமாக துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். சகோதரி திவ்யாவின் அற்புதத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு உணர்வு வருகிறது, அது சாய்நாதர் தான் அந்த உணர்வை கொடுக்கிறாரா? ஒரு மெசேஜ் வருது, நம்ம கேள்வி கேட்டு காத்துட்ருக்கும்போது ஒரு மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் சாய்நாதர் தான் கொடுக்குறாரா இல்லையா? நம்ம கேட்கின்ற கேள்விகளுக்கு சச்சரிதம் பதில் சொல்லும்னு சொல்கிறேன். அது நம்ம வாண்டடாக போய் கொஸ்டின் கேட்டு சச்சரிதத்தை திறந்து பார்க்குறோம். அப்போது பாபா அற்புதமாக நமக்கு பதில் கொடுக்குறார். ஆனால் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் ஒரு விஷயம் நினைக்கும் போது ஒரு உணர்வு வருகிறது இல்லையா? பாபா இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது செய்யன்னு ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. சில நேரம் நமக்கு அது தீங்கிழைக்கும்னா செய்யாதேன்னு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் சாய்நாதர் தான் நம்மிடம் பேசுகிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்குது. நம்ம இப்படி ஒரு கேள்வி பாபாவோட கேட்கும்போது
பாபா நமக்கு பதிலாக வருகிறார் இல்லையா? நமக்கு மெசேஜாக வருகிறார், உணர்வாக வருகிறார். இல்லை நம்ம கோபுரம் டிவி மாதிரி ஏதாவது ஒரு சேனல் மூலமாக யூடியூப்பில் பதில் சொல்கிறாரு. சகோதரிக்கு கோபுரம் டிவியின் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார் சாய்நாதர். என்ன பதில் சொன்னார், சகோதரி என்ன கேள்வி கேட்டார்கள், அது எல்லாத்தையும் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். சகோதரியின் குரலிலேயே வாங்க தரிசனம் பண்ணுவோம். ஓம் சாய்ராம். வணக்கம் சார், நான் திவ்யா பேசுகிறேன். நான் இப்போ மெசேஜ் போடுற முக்கிய காரணம் வந்துட்டு, நான் போன வாரம் 5 விளக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கிறம்போது ஒரு தேர்ஸ்டே ஆரம்பித்தேன். அந்த தேர்ஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். சண்டே பண்ணும்போது ஏதோ ஒரு உணர்வு வந்தது எனக்குள்ள. 5 விளக்கு பூஜை போகிறோம், 9 வாரம் 9 விளக்கு பூஜை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு. அப்புறமா நான் பாபா போய் எங்கேயாச்சும் இது போதும் அது போதும் நல்லா சொல்ல போகிறாளா என்ன, நம்மளுக்கு தான் இப்படி தோன்றது போல இருக்கு, நம்ம சண்டேவும் சீக்கிரம் எழுந்து பண்ணுறதுனால நம்ம லேசி தாட்ஸ் போல இருக்கு இதெல்லாம் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மைண்டில் எதுவும் ஓடிண்டே இருக்கு. ஒருவேளை இது பாபா சொன்னதா இருந்தாக்கா, நம்ம தான் கோபுரம் டிவி எல்லா ஸ்டோரிஸும் பார்க்குறோமே, லைக்கா மகா பெரியவாளோடதாகட்டும், பாபாவோட ஸ்டோரிஸ் ஆகட்டும், அது இன்ஃபேக்ட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணின்னு இருப்பேன். அது வெயிட் பண்ணி இம்மீடியட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இம்மீடியட்டாக நான் கேட்டுருவேன். சரி, அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனாக வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கே, ஒருவேளை பாபா சொன்னதாக இருந்தால் அது ரெக்கமெண்டேஷனில் வரட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். வென்ஸ்டே வரைக்கும் ஆயிடுத்து. அது வரைக்கும் மைண்டில் இது பாபா சொன்னதா இல்லையா, பாபா சொன்னதா இல்லையான்னு போயிட்டே இருக்கு மைண்டில். பட் வெட்னஸ்டே வரைக்கும் வராதவே ஓகே, அது நம்மளோட லேசி தாட்டு தான், பாபா சொல்ல போல இருக்குன்னு. அதுதான் மனசில் எங்கேயோ ஒரு ஆசை, பாபா சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண அந்த லாஸ்ட் செஷனில் ஒருத்தவங்களோட கதை சொல்லியிருந்தீங்க. அவங்க கதையில் 9 வாரம் 9 விளக்கு பூஜையை நீங்கள் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் அதோட மகத்துவத்தையும் நீங்கள் சொன்னீங்க. அது கேட்டதும் எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை மீறி கண்ணில் தண்ணி பாபா நம்மளோட ஒரு குட்டி குட்டி விஷயங்களும் கேட்டுன்னு இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்களோட கோபுரம் டிவிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த சச்சரித்து ஆகட்டும், இந்த ஸ்டோரிஸ் ஆகட்டும், மகா பெரிவா ஸ்டோரிஸ் ஆகட்டும், இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. அமர்க்களப்படுத்தியிருக்காருல்ல, பிரமாதப்படுத்திட்டார். சகோதரிக்கு அற்புதமாக பதில் கொடுத்து, கோபுரம் டிவியின் மூலமாக பதில் கொடுத்து சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இது போன்ற ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நாம் அத்துணை பேருக்கும் உண்டு. நம்ம அத்துணை பேருமே சாய்நாதரின் நேரடி பார்வையில் தான் இருக்கிறோம். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? பாபா நமக்கு ஆசீர்வாத மழை பொழிந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மை. இன்றைக்கி ஒரு பிரமாதமான டைட்டில் கொடுத்தார் இல்லையா, அழுதால் பிரச்சனை தீர்ந்து விடுமா. பிரமாதமாக நம்மளை கொஸ்டின் கேட்குறார். அழுதால் பிரச்சனை தீர்ந்து விடுமா, நம்பிக்கையோடு காத்திரு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். பிரமாதப்படுத்தினார். இன்றைக்கி இந்த 4 அற்புதங்கள் மூலமாக அதானே உங்களுக்கு உணர்த்தினார் இல்லையா சாய்நாதர், அமர்க்களமாக உணர்த்தினார். சகோதரி அகிலாவுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவள் சொன்னக்கவே இல்லை, அவள் பிரமாதம் நான் மேலே போய் படிக்கிறேங்கிறா. சகோதரி தைரியமாக அனுப்பி வைக்கிறார்கள். இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு பிரமாதமாக அவார்டு வாங்கிட்டு வராங்க சகோதரி இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதுதான் சாய்நாதர். இங்கே நீட்டில் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு அந்த குழந்தை இங்கே இருந்திருந்தால் வேஸ்ட் தானே ஆகிருக்கும் இல்லையா? இன்றைக்கி அங்கே போனதுனால தான் அவள் யாருன்றதை காட்டுறதுக்கு அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது சாய்நாதர் நரலாசிகளோடு. அந்த குஜராத் சகோதரி 13 வயசுலேருந்து பிரச்சனை சகோதரிக்கு. எப்படி அற்புதமாக வந்தார் இல்லையா? அவர் கெஸ்ட்டை வீட்டுக்கு வர வச்சு அவங்க மூலமாக பிரசாதம் கொடுத்து அவர்கள் மூலமாக சாய்நாதர் உள்ளே நுழைந்து சகோதரியின் பிரச்சனையை துடைத்தெறிந்தார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லா பிரச்சனையும் முடிவு வரும். முடிவு கட்டுவார் சாய்நாதர். நான் போன எபிசோட்லேயே சொன்னேன், நம் சாய்நாதர் நமக்கு அருளாட்சி வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்து பிரியா சகோதரிக்கு என்ன அற்புதங்க! இந்த ராஜாராம நமோ நமக மந்திரத்தின் மூலம் சகோதரிக்கு கணவரின் உயிரையும் காப்பாற்றி கொடுத்து தாயாரையும் குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டார் சாய்நாதர்.
அதோடு மட்டுமல்ல 9 வியாழக்கிழமைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறாங்க, சொந்த வீடு வேண்டும்னு அற்புதமாக ஆசீர்வாதம் செய்கிறார். இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறார் சாய்நாதர். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சாய்நாதரோட வழிகாட்டுதல். அடுத்து சகோதரி திவ்யாவின் அற்புதத்தின் மூலம் எல்லா பதிலும் என்னிடமிருந்து தான் வருகிறது என்பதை பாபா பிரமாதமாக நமக்கு உணர்த்துகிறார். அதுதான் சாய்நாதர் இல்லையா? நம்முடைய டைட்டில் ஒரு சகோதரியும் காத்திருப்பேன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் டைட்டில் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நான் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது அதில்ங்களா? உண்மை சத்தியம்மா. அவர் எந்த ஃபார்மில் பதில் சொல்ல போகிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதுதான் சாய்நாதர். அற்புதமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சாய்நாதர். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமக்கலப்படுத்துகிறார். அற்புத மழையில் நம் எல்லோரையும் நனைய வைக்க இருக்கிறார். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லையும் சொல்ல போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.